விதமான மாற்று மருத்துவ துறையில் இருக்கவங்களாம் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, உங்களால் மட்டும் எப்படி அதுக்கான மருந்து கொடுத்து சயின்டிஃபிக்காக டெஸ்ட்டு எடுக்க முடியும் அப்படின்றது தான். டபிள்யூபிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய மருந்துகளோ இல்லை உணவுகளோ உடம்புல உற்பத்தி ஆகும்போது தான் அந்த டபிள்யூபிசி எல்லாத்தையும் தாக்கி அழித்து கொள்ளும். அப்போது என்ன பண்ணால் அந்த சோல்ஜர்னு சொல்லக்கூடிய டபிள்யூபிசி உற்பத்தி ஆகும்? இதை அனைத்து விதமான ஆங்கில மருத்துவத்தில் முதல் 6 மாதத்திலேயே அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் மருந்து இல்லை. அப்போது HSV, CMV, ரூபெல்லா, டோக்சோபிளாஸ்மா, TPHA, VDRன்னு எண்ணற்ற நோய்களுக்கு பெயர்கள் வைக்க முடியும் அவங்களால. நீங்கள் கூட நிறைய பெயர்கள் வைக்கலாம். ஆனால் எந்த பெயர்கள் வைத்தாலும் அதில் உற்பத்தியாகக்கூடிய விஷயத்தை ஒரே அடியாக அடித்து க்ளீன் பண்ணக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குனாக்கா, ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள். அந்த வெள்ளை அணுக்களுக்கு உதவுறதுக்கு சிகப்பு அணுக்கள், தட்டை அணுக்கள், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் நிறைய விதமான சத்து பொருட்கள் தேவை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை சத்து, அடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன், புரத சத்து, கொழுப்பு சத்து, இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், சோடியம், ஜிங்க், அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற அமினோ ஆசிட், இதெல்லாம் இருந்தால் அந்தந்த வைட்டமின், மினரல் எல்லாத்தையும் வச்சு டபிள்யூபிசி மிகப்பெரிய ஒரு சக்திசாலியாக மாறி அந்த டபிள்யூபிசி தான் எல்லாத்தையும் ஒரே அடியாக அடித்து நம்மளுடைய உடலை விட்டு தூக்கி வெளியே போட்டுரும். இதுதான் ஒரு நோயை எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு சயின்ஸ். அதற்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நீங்களே கூகுளில் போய்ட்டு ஹவு டு கில் டபிள்யூபிசி, நான் இந்த வீடியோவில் நான் அதுக்கான லிங்க் எவிடன்ஸை கிளிப்பிங்கை நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். அப்போ டபிள்யூபிசி கிட்ட பாக்டீரியா, ஃபங்கஸு, வைரஸு, இன்ஃபெக்ஷனு, டஸ்ட்டு, இந்த மாதிரியான பெயர்களை சொல்லி அதுக்கு நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நல்ல வேலைக்காரங்கிட்ட ஒரு தொடர்பு கட்டி கொடுக்குறீங்க, வீட்டை பெருக்குங்கன்றீங்க, அவங்க வீட்டை பெருக்கிடுவாங்க. அந்த வேலைக்காரங்கிட்ட இதில் மண்ணு குப்பை எவ்வளோ இருந்தது, கல் குப்பை எவ்வளோ இருந்தது, தூசு குப்பை எவ்வளோ இருந்தது, வீட்டிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒட்டுறான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே நூல் மாதிரி இருக்கும்.